ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் இன் கார்டியோபல்மரி பைபாஸ். ஓகே, என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஓவர் ப்ரெசரேஷன் ஆஃப் வீனஸ் ரிசர்வாயர், நெக்ஸ்ட்டு ஸ்வீப் கேஸ் ஃபெயிலியர், ஹீட் எக்ஸ்சேஞ்சர் லீக், acute exsanguination of patient at the initiation of CPB, transfusion reaction on cardiopulmonary bypass, and inadequate cerebral perfusion, undersized aortic cannula, excessive exposure of blood-air interface, and refractory hypertension following CPB initiation. ஸோ இந்த மாதிரி மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காம்ப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிபிபியில் எக்கச்சக்கமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டடான நடக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓவர் ப்ரெஷரைசேஷன் ஆஃப் வீனஸ் ரிசர்வாயரில் நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறிடுச்சுன்னா அது எப்படி எதனால் நம்மளுக்கு அது நடக்குது, வீனஸ் ரிசர்வாயர் ப்ரெஷர் எப்படி எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸசிவ் பாசிட்டிவ் ப்ரெஷர் இன்சைட் ரிசர்வாயர் can cause massive embolism backing up the venous line and potentially to the arterial side, even it might explode. Cracks happen in venous reservoir causing blood leak. அதாவது வீனஸ் ரெசர்வாயர் இருக்குன்னா இங்கே ஆக்சிஜனேட்டர், இங்கே ஹீட்டர் கூலர் இருக்கும். ஸோ எக்ஸசிவ் பாசிட்டிவ் ப்ரெஷர் என்ன பண்ணோன்னா, இந்த வீனஸ் இன்லெட்டில் இருக்குதுல்ல, ஸோ அந்த வீனஸ் இன்லெட் இந்த பிளட் வந்து பேக் ஃப்ளோ ஆகி அப் டு தி பேஷண்ட் ஆர்டீரியல் சைடு அண்ட் பொட்டன்ஷியலி இந்த பபுள் வந்து ஆர்டீரியல் சைடுக்கும் போயிட்டு நம்மளுக்கு பேஷண்ட்டுக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ cracks can happen in the venous reservoir causing blood leak, air pumped in the arterial side because of emptied reservoir due to no venous return. வீனஸ் ரிட்டனே இல்லாத பட்சத்தில் ப்ரெஷர்னால நம்மளுக்கு வீனஸ் ரிட்டர்ன் இல்லாமல் இருக்கும்போது ஆர் டிக்ரீஸ் வீனஸ் ரிட்டர்ன் வரும்பொழுது நம்மளுக்கு ஏர் வந்து கேன் பம்ப் டு தி பேஷண்ட் ஆர்டீரியல் சைடு நம்மளுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. காஸ் சிஸ்டமிக் மேசிவ் ஏர் எம்பாலிசம். ஸோ ஈவென்ச்சுவலி லீட்ஸ் டு டெத். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் காசஸ், என்னென்ன காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். எதனால் காசு ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஃபெயிலியர் டு ரிமூவ் தி வென்ட் கேப் இந்த வீனஸ் ரிசர்வாயர். நார்மலாக ரிசர்வாயரில் நம்மளுக்கு வென்ட்டு கேப்புன்னு ஒன்று இருக்கும் ரிசர்வாயரில். ஸோ அந்த வென்ட்டு கேப் எதுக்குன்னா, இந்த ரிசர்வாயரில் இருக்கிற ப்ரெஷரை வந்து நம்ம ரிலீவ் பண்ணுறதுக்கு. ஸோ ரிலீவ் ப்ரெஷர் இந்த வீனஸ் ரிசர்வாயர். ஸோ அந்த வென்ட் கேப் நம்ம ஒழுங்காக ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆகாமல் வீனஸ் ரிசர்வாயரில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் கார்டியோட்டமி வென்ட் சக்கர்ஸ் இன் ஹை ஸ்பீட் when the vent side is obstructed as well as not noticing the positive pressure build up inside. ஸோ பாசிட்டிவ் ப்ரெஷர் நோட் பண்ணாமல் விட்டாலும் அதாவது ஆர்எல்ஸ் எக்ஸசிவ் பாசிட்டிவ் ப்ரெஷர் நடந்தாலுமே கூட நம்மளுக்கு இங்கே ஓவர் ப்ரெஷரேஷன் ஆஃப் ரிசர்வாயர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர் ஆஃப் விஏவிடி டிவைஸ். விஏவிடினா ஒன்றில் வேக்யூம் அசிஸ்டட் வீனஸ் ட்ரைனேஜ், வேக்யூம் அசிஸ்டட் வீனஸ் ட்ரைனேஜை நம்ம விஏவிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஏவிடி நம்ம ஒழுங்காக ஃபெயிலியர், அதாவது அந்த டிசைர் ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணாமல் இருந்தாலும் நம்மளுக்கு ஓவர் ப்ரெஷரேஷன் ஆஃப் வீனஸ் ரிசர்வாயர் நடக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீப்பிங் லெஸ்ஸர் வேக்யூம் இன் விஏவிடி அலோவிங் டு டெவலப் பாசிட்டிவ் ப்ரெஷர் இன்சைட் தி ரிசர்வாயர். ஸோ நம்ம லெஸ்ஸர் வேக்யூம் நம்ம வைக்கணும். நம்ம லெஸ்ஸர் வேக்யூம் வச்சாங்கன்னா நம்மளுக்கு என்ன பாசிட்டிவ் ப்ரெஷர் டெவலப் ஆகும். இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் டெவலப் ஆனால் ஆட்டோமேட்டிக்கலி இட் கேன் காஸ் ஓவர் ப்ரெஷரேஷன் ஆஃப் தி வீனஸ் ரிசர்வாயர். ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவ் ப்ரெஷரை நம்ம டிக்ரீஸ் பண்ணணும், ஆர்எல்ஸ் நம்ம அந்த ப்ரெஷரை வந்து ரிலீவ் பண்ணணும் ஃப்ரம் தி வீனஸ் ரிசர்வாயர். ஸோ அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். வீனஸ் ரிசர்வாயர்லேருந்து நம்ம இந்த ப்ரெஷர் ரிலீவ் பண்ணணும். How to prevent this? So including confirmation of remove vent cap and safety pressure, relieve valve gap should be added in the pre-bypass checklist. அப்போ அந்த valve capல நல்லா ஓப்பனாக இருக்கா, நல்லா கிளியராக இருக்கா, ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ மானிட்டரிங் the venous line pressure using a pressure transducer, especially while using விஏவிடி யூஸ் பண்ணும்போது நம்ம வீனஸ் லைன் ப்ரெஷர் நம்ம மானிட்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் கீப்பிங் எம்டி saline bag connected and leaving the stop cap opened in the infusion set of the venous reservoir. ஸோ நம்ம ப்ரெஷர் எக்ஸசிவ் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா இந்த எம்டி saline பேக்கில் அது ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு மானிட்டரிங் ஒரு டிவைஸாக இந்த எம்டி saline பேக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் while using விஏவிடி the negative pressure is limited -40 mm mercury or less. ஸோ நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து -40 mm mercuryயில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணோம் லிமிட்டடாக. ஸோ அது தாண்டி போகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கீப்பிங் ஒய் கனெக்டர் இன் வேக்கம் லைன் வித் சேஃப்டி கிளாம்ப். ஸோ ஒய் கனெக்டர் எப்பவுமே நம்ம வச்சிடணும். அதே போல் ஒரு கிளாம்போட அதை வச்சிடணும். இன் கேஸ் ஆஃப் எனி ப்ரெஷர் இந்த கிளாம்பை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அந்த ப்ரெஷர் வந்து ரிலீவ் ஆகும் வீனஸ் ரிசர்வாயர்லேருந்து. ஓகே,
நெக்ஸ்ட்டு இது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் இஃப் பாசிட்டிவ் ப்ரெஷர் இந்த ரெசர்வாயர் காசஸ் ஏர் எம்பாலிசம் புஷ்ட் அப் த வீனஸ் லைன். ஸோ இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் வந்து ரிசர்வாயர் ஏர் எம்பாலிசம் காஸ் பண்ணும்போது அந்த வீனஸ் லைனை புஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இமிடியேட் கிளாம்ப் போத் ஆர்டரி அண்ட் வீனஸ் லைன். ஸோ ஆர்டரி லைனும் வீனஸ் லைனும் நம்ம ரெண்டுமே கிளாம்ப் பண்ணிடணும். ஸோ டிஸ்கண்டினியூ பேஷண்ட் ஃப்ரம் சிபிபி. சிபிபிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த காஸ் ஆஃப் ப்ரெஷரேஷன் அண்ட் சால்வ். எந்த இடத்துல ப்ரெஷர் வருது, ரிசர்வாயரில் ப்ரெஷர் வருதா, ஆர்எல்ஸ் ஏதாவது வெண்ட்டில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கா, அதை பொறுத்து நம்ம எந்த இடத்துல ப்ரெஷரைசேஷன் இருக்குன்னு நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இஃப் ஒய் கனெக்டர் இஸ் ப்ரெசென்ட் ரிலீஸ் த பாசிட்டிவ் ப்ரெஷர் பை டீகேம்பிங் த சேஃப்டி லைன். அந்த சேஃப்டி லைன் டீக்ளாம்ப் பண்ணோன்னா அந்த எக்ஸஸ் பாசிட்டிவ் ப்ரெஷர்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் ஏர் எம்பலிசம் ரீச் த ஆர்டிரியல் சிஸ்டம், பபிள்ஸ் வந்து நம்மளுக்கு பேஷனுடைய சிஸ்டமுக்கு ஆர்டிரியல் சிஸ்டம் நம்ம போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்று ஆர்சிபி இனிஷியேட் பண்ணணும். ஆர்சிபி ஒன்றும் ரெட்ரோகிரேட் செரிப்ரல் பர்ஃபியூஷன் இனிஷியேட் பண்ணுவாங்க ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஏர் எம்பாலிசம் அண்ட் கூல் தி பேஷண்ட் அலாங் வித் கூலிங் தி பேஷண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஃப் வீனஸ் ரிசர்வாயர் இஸ் ஃபவுண்ட் கிராக்ட் ஆர் எக்ஸ்ப்ளோடட் ரீப்ளேஸ் அண்ட் ரீஇனிஷியேட் சிபிபி. வீனஸ் ரிசர்வாயர் ஏதாவது கிராக் ஆகிறதா அதெல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம மறுபடியும் சிபி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீ பைபாஸ் செக்லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்வீப் கேஸ் ஃபெயிலியர். ஸ்வீப் கேஸ் எதனால் ஃபெயிலியர் ஆகுது, அது எப்படி நடக்குது, அதனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைபாக்சீமியாவில் ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும் பிளட்டுக்கு. நெக்ஸ்ட் ஹைப்பர் கேப்னியா, CO2 லெவல் இன்க்ரீஸ்டு ஆர் ஹைப்பர் கேப்னியா டிக்ரீஸ் CO2 ஆர் எல்ஸ் அன்னெசரி எமர்ஜென்சி ஆக்சிஜனேட்டர் சேஞ்ச் அவுட் கால். ஸோ நம்ம ஆக்சிஜனேட்டரை நம்ம சேஞ்ச் அவுட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு வரும். ஸோ தீஸ் ஆர் தி ஹேப்பனிங்ஸ் இன் ஸ்வீப் கேஸ் ஃபெயிலியர். ஓகே, இப்போது என்னென்ன காசஸ் இதனால் வருதும் எதனால் ஸ்வீப் கேஸ் ஃபெயிலியர் இது வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வீப் கேஸ் சிஸ்டம் காம்பனண்ட் என்னென்ன முதல்ல காம்பனண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த காம்பனண்ட்லாம் லூஸாக டிஃபெக்டிவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்வீப் கேஸ் ஃபெயிலியர் நடக்கும். என்னென்ன காம்பனண்ட் இருக்கும், கேஸ் பிளெண்டர், கேஸ் ஃப்ளோ மீட்டர், அனஸ்தெட்டிக் வேப்பரைசர் அண்ட் கேஸ் டியூபிங்ஸ் டிஃபெக்டிவ் ஆர் கனெக்ஷன் லூஸ். ஸோ இந்த கனெக்ஷன் லூஸாக இருந்தால் நம்மளுக்கு ஸ்வீப் கேஸ் ஃபெயிலியர் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆக்சிஜனேட் கேஸ் அவுட்லெட் போர்ட். எனி அப்ஸ்ட்ரக்ஷன் இன் தி கேஸ் அவுட்லெட் ஆஃப் ஆக்சிஜனேட்டர் or else unnoticed flow meter setting causing excessive sweep gas flow, defect, crack or leak in the oxygenator or gas line kinked. ஸோ ஏதாவது டிஃபெக்ட் இருந்த ஆக்சிஜனேட்டரில் ஆர் எல்ஸ் கேஸ் லைனில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கிங்கிங் ஏதாவது இருந்ததுன்னா அதனால இந்த ஸ்வீப் கேஸ் ஃபெயிலியர் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸ், இது வராமல் நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெஷர் டெஸ்ட் த ஸ்வீப் கேஸ் சர்க்யூட் ப்ரியார் டு சிபிபி யூஸிங் எ இன்லைன் ப்ரெஷர் அண்ட் மேனோமீட்டர் டெஸ்ட் ஃபார் லீக்ஸ். ஸோ நம்ம ப்ரெஷர் டெஸ்ட் நம்ம இங்கே ப்ரெஷர் மேனோமீட்டர் வச்சு நாங்கள் மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது. ஸோ கீப் ஸ்டாண்ட் பை ஆக்சிஜன் சோர்ஸ் டேங்க் ஆர் ஆக்சிஜன் அவுட்லெட் ஃப்ரம் தி வால் ஆர் அனஸ்தீசியா மிஷின் வித் எ கேஸ் லைன் லாங் வித் எனஃப் டு ரீச் ஆக்சிஜனேட்டர். ஸோ இங்கே ஆக்சிஜன் டேங்க் ஆர் ஆக்சிஜன் சோர்ஸ் வந்து எப்பவுமே இந்த இடத்துல நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். ஸோ ப்ரிவெண்ட் த ஸ்வீப் கேஸ் ஃபெயிலியர். அண்ட் தென் பெர்ஃபார்ம் விஷுவல் அசஸ்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜனேட்டர் எக்ஸலேஷன் போர்ட் ஃபார் பிளட் லீக். அந்த எக்ஸலேஷன் போர்ட்டில் நம்மளுக்கு ஏதாவது பிளட் லீக் இருக்கா நம்ம விஷுவலாக நம்ம பார்க்கணும். விஷுவலி assessed. Next, visually confirm correct gas flow through air or oxygen blender flow meter prior to CBB. ஸோ விஷுவலி நம்ம கேஸ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் வித் பிளட் ப்ரைம் விஷுவலி கன்ஃபார்ம் ஆக்சிஜனேட்டர் ஆஃப் போஸ்ட் ஆக்சிஜனேட்டர் பிளட் பை கலர் சேஞ்ச். ஸோ கலர் சேஞ்ச் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். டார்க் கலராக இருந்ததுன்னா அது ஒழுங்காக ஆக்சிஜனேட் ஆகலை, ஆர்எல்ஸ் நம்ம ரெட் கலரில் இருந்தால் கெட் ஆக்சிஜனேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷுவலாக இந்த கேஸ் பிளண்டர் நம்ம ஃபெயிலியரை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு கால் ஃபார் ஹெல்ப்புக்கு நீங்கள் கால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கனெக்ட் பேக்கப் ஆக்சிஜன் டேங்க் கேஸ் லைன் டைரக்ட்லி டு தி ஆக்சிஜனேட்டர் டு எலிமினேட் த ஸ்வீப் கேஸ் சிஸ்டம் as a cause for failure. ஸோ நம்ம ஸ்வீப் கேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம டைரக்ட்லி ஆக்சிஜனேட்டர் டேங்கை நம்ம இதில் இனிஷியேட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இஃப் இட் இஸ் டிட்டர்மைன்ட் தட் த ஸ்வீப் கேஸ் சிஸ்டம் இஸ் த ப்ராப்ளம் ஹேவ் பேக்கப் ஸ்வீப் கேஸ் சிஸ்டம் கனெக்ட் டு தி ஆக்சிஜனேட்டர். பேக்கப் ஒரு ஸ்வீப் கேஸ் நம்ம வச்சுட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் பேக்கப் ஸ்வீப் கேஸ் சிஸ்டம் இஸ் நாட் அவைலபிள் டெம்பரரி யூஸ் அனஸ்தீசியா மிஷின் பிளெண்டர் கேஸ் லைன். ஸோ அனஸ்தீசியா பிளெண்டர் இருக்குல்ல அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓடியில் இருக்கிற அனஸ்தீசியா மிஷினோட பிளெண்டர். ஓகே, திஸ் ஆல் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்வீப் கேஸ் ஃபெயிலியர். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பற்றி பார்ப்போம். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் லீக்.
ஹீட் எக்ஸ்சேஞ்சர் லீக். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் முதல்ல எங்கே இருக்கும்? நம்ம ஆக்சிஜனேட்டர் கீழே இருக்கும். ஆக்சிஜனேட்டர் கீழே நம்ம வாட்டர் லைன்ஸோட நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நம்ம ஃபெயில் ஆனால் என்னென்ன ஹேப்பனிங்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சடன் அன்கவுண்டபிள் இன்க்ரீஸ் இன் ரிசர்வாயர் வால்யூம். ஸோ ரிசர்வாயர் வால்யூம் அன்கவுண்டபிளாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளட் சீன் இன் வாட்டர் லைன்ஸ். மேபி பிளட்டு ஒழுங்காக அந்த வாட்டர் எக்ஸ்சேஞ்சர் லீக்னால பிளட் வந்து என்ன ஆகலாம், வாட்டர் லைன்ஸில் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் சடன் ஃபால் இன் ஹெமட்டோக்ரிட் லெவல் டிக்ரீஸ் ஆகிருக்கும் ஹெச்இடி. ஸோ நெக்ஸ்ட்டு அசிடோசிஸ் ஆர் ஹைப்போடென்ஷன். அசிடோசிஸ் பிஹெச் லெஸ் தென் டிக்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஹைப்போடென்ஷன் பிபி டிக்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஹைப்போநேட்ரிமியா சோடியம் லெவல் டிக்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஃபேட்டல் இன்ஃபெக்ஷன், ஹெமட்டூரியா பிளட் இன் யூரின் அண்ட் ஹைப்பர்காலிமியா பொட்டாசியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஈவென்ச்சுவலி மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அண்ட் ஆல்சோ லீட்ஸ் டு டெத். இது வந்து நோட்டீஸ் பண்ணாமல் வந்தோன்னா பேஷண்ட்டுக்கு நம்ம டெத்தோ கேன் காஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் காசஸ் திஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தோம். டேமேஜ் டியூரிங் டிரான்ஸ்போர்ட். நம்ம இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் அப்போ ஒழுங்காக டேமேஜ், அதாவது டிரான்ஸ்போர்ட் அப்போ அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த காசஸ் வரலாம். நெக்ஸ்ட் டேமேஜ் டியூரிங் ஸ்டோரேஜ். ஒழுங்காக ஸ்டோர் பண்ணாமல் இருந்தால் டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். எனி மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம்னாலே நம்மளுக்கு இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஃபெயிலியர் நம்மளுக்கு லீக்கு நம்மளுக்கு சான்சஸாக நம்மளுக்கு காசு பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹவு டு ப்ரிவெண்ட். இதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நெவர் யூஸ் இஃப் யூ ஃபைண்ட் பிரீச் இன் ஒரிஜினல் பாக்ஸ் ஆர் பேக்கேஜிங் கவர். ஸோ எனி பிரீச் இன் ஒரிஜினல் பாக்ஸ், அதாவது அன்பாக்ஸ்டாக இருந்தால் ஆர்எல்ஸ் எனி பேக்கிங் கவர் ஒழுங்காக பேக் பண்ண மாதிரி தான் இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் செக் ஃபார் இன்டெகிரிட்டி ஆஃப் தி ஆக்சிஜனேட்டர் த்ரூ தரோலி ப்ரையர் அசம்பிளிங். ஸோ இன்டெகிரிட்டி ஆஃப் ஆக்சிஜனேட்டர் நம்ம நல்லா தரவாக மானிட்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆல்வேஸ் ரன் த வாட்டர் லைன் அண்ட் செக் ஃபார் லீக். எப்பவுமே வாட்டர் லைனை நீங்கள் ரன் பண்ணி லீக் எதாவது இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இந்த இன்டெகிரேட்டட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பிஃபோர் ப்ரைமிங் த சர்க்யூட். ப்ரைம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது லீக் இருக்கா நம்ம முன்னாடியே பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஆல்வேஸ் கீப் பேக்கப் ஆக்சிஜனேட்டர் இன்சைட் த ஓடி. எப்பவுமே ஒரு ஆக்சிஜனேட்டர் பேக்கப்பாக நம்ம ஓட்டியில் வச்சுட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் ஆல்வேஸ் கீப் அ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் டியூபிங் for visual confirmation of blood mixing with water if any leak occurs at least in the heat exchanger connection side. ஸோ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் டியூபிங் நம்ம எப்பவுமே வச்சுருக்கணும். ஸோ தட் நம்ம இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் லீக் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரியாராக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவு டு மேனேஜ். இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியும் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் லீக் அப்படின்னு பார்த்தோன்னா, கால் ஃபார் எக்ஸ்ட்ரா ஹெல்ப், இமிடியட்லி ஸ்டாப் தி ஹீட்டர் கூலர் டிவைஸ். ஏன்னா ஹீட்டர் கூலர் டிவைஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹீட்டர் கூலர் டிவைஸை நம்ம அதாவது ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சர்ஜன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் தி ஆக்சிஜனேட்டர். இஃப் பாசிபிள் ரீப்ளேஸ் த ஹோல் சர்க்யூட். அட்மினிஸ்டர் எக்ஸ்ட்ரா ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் மேனிடால். டூ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஏன் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோன்னா, எக்ஸஸ் பாடி வாட்டர் வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ வாட்டர், ஏன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஃபெயில் ஆச்சுன்னா வாட்டர் கேன் என்டர் இன்டு பிளட்டில். ஸோ அப்போது வாட்டர் ஆல்சோ கேன் கோ டு பேஷண்ட். ஸோ டு டிக்ரீஸ் த வாட்டர் வி யூஸிங் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் என்ன பண்ணும், ரிமூவ் தி excess body water. So it can remove the excess body water. So send a blood culture sample to the laboratory. Preserve the detective oxygenator for further investigation. Note down the lot number and raise the complaint. Replace water in case of heater cooler unit prior connection. So water நம்ம replace பண்ணணும் prior connect பண்ணும்போது. Okay, these are the preventive and managing strategies for case of heat exchanger failure. Next, acute exsanguination of patient at the initiation of CPB. ஸோ எக்ஸாங்குவேஷன் ஒன்றும் இல்லை, பிளட் அதிகமாக அவங்களுக்கு லீக் அதாவது லாஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா டியூரிங் இனிஷியேஷன் ஆஃப் சிபிபி தான் நம்ம அக்யூட் எக்ஸாங்குனேஷன் ஆஃப் பேஷண்ட் அட் த இனிஷியேஷன் ஆஃப் சிபிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ வாட் கேன் ஹேப்பன். ஃபஸ்ட்டு பிளட் லாஸ் அண்ட் ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டி, ஆர்கன் டேமேஜ் அண்ட் டெத், ஈவென்ச்சுவலி காஸ் டெத். ஓகே, ஸோ வாட் காசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டரியல் கேனுலா, aortic or femoral, trapped in the vessel wall or perforated through arterial wall. ஸோ அந்த ஆர்டரியல் கேனில் அதாவது பெர்ஃபோரேஷன் இருந்தால் அதில் ஒழுங்காக நம்ம பிளேஸ் பண்ணாமல் இருந்தாலும் நம்மளுக்கு அக்யூட் எக்ஸாங்குனேஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டரியல் கேனில் டிஸ்லாஜஸ் அட் த இனிஷியேஷன் ஆஃப் சிபிபி, லிமிட்டிங் ஃபார்வர்ட் ஆர்டரியல் பிளட் ஃப்ளோ while patient blood volume drains into venous reservoir. ஸோ இங்கே பிளட் லாஸ் ஆர்டரியல் கேனில் ஒழுங்காக பிளேஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஃபார்வர்ட் ஆர்டரியல் பிளட் ஃப்ளோ கேன் காஸ் patient blood volume into the reservoir. நெக்ஸ்ட் ப்ரிகாஷன்ஸ். இது வராமல் எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்சஸ் ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன்,
on cannula after placement. So pressure fluctuation நம்ம monitor பண்ணணும். Next monitor artery line pressure and for continuous normal fluctuation compare cannula pressure with mean arterial pressure. Cannula pressure mean arterial pressure நம்ம compare பண்ணணும். Next notify surgeon of any irregularities before at the initiation of CBB. Any irregularities நம்ம cannula placement வந்து before நம்ம monitor பண்ணிக்கணும். கேன்லா பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆன அப்புறம் தான் நம்ம சிபிவி நம்ம இனிஷியேஷன் பண்ணணும். ஓகே, டு நாட் இனிஷியேட் சிபிவி அண்டில் த சர்ஜன் ரிவைசஸ் ஆர்டில் கேன்லா பிளேஸ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட். இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிவெண்ட் ஆர் லிமிட் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பேஷண்ட் பிளட் இன்டு த சிபிபி சர்க்யூட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் ஆர்டரியல் பிளட் ஃப்ளோ ஹேவ் டு பி ஸ்டாப்டு. கிளாம்ப் ஆர்டரியல் லைன் அண்ட் வீனஸ் ரிட்டர்ன் லைன் இமிடியட்லி. ஸோ ஆர்டரியல் லைன் வீனஸ் லைன் நம்ம கிளாம்ப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் கலெக்டட் பிளட் டு தி பேஷண்ட் த்ரூ வீனஸ் கேன்லா. ஸோ நம்ம கலெக்ட் பண்ண பிளட்டு பேஷண்ட்டுக்கு நம்ம வீனஸ் கேன்லாவில் நம்ம திருப்பி கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு டு நாட் இனிஷியேட் சிபிபி அண்டில் சர்ஜன் ரிவைசஸ் ஆர்டரியல் கேன்லா. ஸோ ஆர்டரியல் கேன்லா பிளேஸ்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், சிபிபியை வந்து இனிஷியேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆன் சிபிபி. டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் ஒன்றில் பிளட் ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த பிளட் எல்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் பேஷண்ட் ஹூ ஹேவ் லோ பிளட் வால்யூம் ஆர் எல்ஸ் இந்த லோ ஹெமட்டோக்ரிட் வால்யூம் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது இந்த டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது அதுக்கு ரியாக்ஷன் நடக்கல. அந்த ரியாக்ஷன் சிபிபியில் என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது, அது கூட அதனால் நடக்கக்கூடிய ஹேப்பனிங்ஸ் என்னன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாட் கேன் ஹேப்பன். டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் கேன் லீட் டு ஹீமோகுளோபின் யூரியா. அதாவது ஹீமோகுளோபின் வந்து யூரினில் வந்து ஹீமோகுளோபின் யூரியா. நெக்ஸ்ட்டு டிசெமினேட்டர் இன்ட்ராவாஸ்குலர் கோகுலேஷன், அதுவும் நம்ம பிளட் கோகுலேட்டட் டிசார்டர்ஸ் நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டிக்ரீஸ்டு பிபி, ஹைப்போடென்ஷன் அண்ட் இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட், bronchospasm, erythema, urticaria, pulmonary edema, shock, anaphylaxis, organ failure. Finally, it can also lead to death. Okay. Next, what causes human error? So, இங்கே நம்மளுக்கு ஹியூமன் எரர் இங்கே ப்ளே பண்ணுது. ஹியூமன் எரர்னால நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் காசு ஆகிறது வாய்ப்பு. நெக்ஸ்ட் ஃபெயிலியர் டு ஃபாலோ அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்ஃபியூஷன் பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் அண்ட் இடியோபேத்திக் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் அன்னோன் காஸ். அண்ட் இதை வராமல் நம்ம ப்ரிகாஷனரியாக நம்ம எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, டெவலப் ப்ரோட்டோகால் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன் டியூரிங் சிபிபி அப்ரூவ்டு பை பிளட் பேங்க். ஸோ ஒரு ப்ரோட்டோகாலை நீங்கள் டெவலப் பண்ணணும் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன் டியூரிங் சிபிபிக்கு. ஓகே, டபுள் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ப்ராடக்ட் லேபிளிங் ப்ரியார் டு டிரான்ஸ்ஃபியூஷன் டு வெரிஃபை பிளட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பிளட் குரூப்பிங். ஸோ அந்த பேஷண்ட்டோட ஐடி, அவங்களோட லேபிளிங் எல்லாம் நம்ம ப்ரியாராக நம்ம டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கரெக்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் பிளட் ப்ராடக்ட் இன் ஓடி. ஸோ ஸ்டோரேஜ் வந்து நம்ம பிளட் ப்ராடக்ட்டை ஓடியில் வச்சுருக்கணும் பிஃபோர் யூஸ். அண்ட் வைட்டல் மானிட்டரிங், கம்ப்ளீட்டட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரெக்கார்ட் டாக்குமெண்டட் பை பர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் ரெக்கார்ட். ஸோ அந்த பேஷண்ட் நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண எல்லாமே நம்ம ரெக்கார்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் சிபிவியை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, கால் ஃபார் ஹெல்ப் இஃப் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் இஸ் சஸ்பெக்டட். ஓகே, ஸ்டாப் டிரான்ஸ்ஃபியூஷன், டிஸ்கனெக்ட் டோனர் பிளட் ப்ராடக்ட், எக்ஸாமின் பிளட் ப்ராடக்ட் ஐடி and determine whether it is for correct patient, send remaining product to blood bank, document incident report as per institution policy, maintain intravascular volume and prepare for hemodynamic instability. So these are the procedures to be followed in case of managing of what this transfusion reaction in CBB. Okay, next maintain urine output at least 1 to 2 ml per kg per hour, send patient blood அண்ட் யூரின் சாம்பிள் டு லேப். ஸோ லேபுக்கு பேஷண்ட்டுடைய பிளட்டும் யூரின் சாம்பிளும் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்ன ட்ரக்ஸ் நீங்கள் அட்மிஷன் பண்ண அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரூசிமேட் டையூட்டிக்ஸ் 0.1 ml per kg. நெக்ஸ்ட்டு மேனட்ரால் டையூட்டிக்ஸ் 0.5 gram per kg. நெக்ஸ்ட் டோபமைன் இஸ் ஐனோட்ராப் அண்ட் ஆஃப் 2 to 4 mc per kg. எபினெஃப்ரின், ஹைட்ரோகார்டிசான் அண்ட் டைஃபென்ட்ரமைன். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஹைட்ரஜனுக்கு, அதாவது பிபி ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு டயூட்டிக்ஸ். ஓகே, தீஸ் ட்ரக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் இன் சிபிபி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்அடிக்வேட் செரிப்ரல் பர்ஃபியூஷன் இன் சிபிபி. ஸோ செரிப்ரல் பர்ஃபியூஷன் ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் அதுக்கு என்னென்ன ஹேப்பனிங்ஸ் நடக்கும்னு பார்த்தோன்னா, கிரேட்டர் தென்
20% drop from the baseline value or decline to less than 50% of cerebral oxygenation. So it can lead to decreased cerebral oxygenation and also cerebral hypoxia, decreased oxygen supply to the brain and also cerebrum brain and also subsequent brain damage. Oxygen supply கம்மியாக இருந்தனால அதனால நம்மளுக்கு brain damage வரதுக்கும் இங்கே சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு காசஸ் என்னென்ன காசஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா இம்ப்ராப்பர் ஐடி கேன்லா பிளேஸ்மெண்ட். ஐடி கேன்லா ஒழுங்காக பிளேஸ் பண்ண மாதிரி தான் இன்அடிக்குவேட் செர்வல் பர்ஃபியூஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்அடிக்குவேட் பர்ஃபியூஷன் ப்ரெஷர், நெக்ஸ்ட் இன்அடிக்குவேட் பம்ப் பிளட் ஃப்ளோ, அப்புறம் லோ PaO2 அண்ட் CO2 இம்பேலன்ஸ், இன்அடிக்குவேட் அனஸ்தேஷியா அண்ட் ஃபைனலி லிஸ்ட் ஹீமோடைலேஷன். இப்போ இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ப்ரிகாஷன்ஸ். ஸோ யூஸிங் cerebral oximetry, near infrared spectroscopy (NIRS) monitor will identify and eliminate chances of inadequate cerebral perfusion during special procedures like aortic arch repair and DHCA neonate surgeries or requiring long pump time. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம இந்த cerebral oximetry NIRS மானிட்டரும் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். ஸோ இட் கேன் இது வந்து நம்ம இந்த cerebral perfusion டிக்ரீஸ்லேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட். இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது இந்த cerebral inadequate cerebral perfusion? Check head and cannula position and increase the mean arterial pressure and increase pump flow rate and increase mean arterial pressure நம்ம increase பண்ணணும் so that the brain get good perfusion and also increased pump flow rate increase பண்ணணும், increase blood flow rate and also leads to good perfusion of brain and increase systemic oxygenation and also leads to good cerebral oxygenation and increase PaCO2 greater than 45 mmHg and also leads to vasodilation and also good perfusion to the brain, increase volatile anesthetic depth and elimination of fall bolus and use anesthesia and also increase hematocrit by ultrafiltration and consider hypothermia. Consider PRBC transfusion for hematocrit less than 23%. Packed red blood cells we have to transfer in case of hematocrit less than 23%. Okay. Next, undersized IoT cannula. ஸோ undersized IoT cannula ஒழுங்காக நம்ம சைஸ் சூஸ் பண்ண மாதிரி தான். அதனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா high velocity blood jet may cause intimal damage and occluded vessels. ஸோ வெசில்ஸை நம்மளுக்கு டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் RBC lysis ஃப்ரம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் கேவிட்டேட்டட் அவுட் கேசிங் ஃப்ரம் த டர்புலன்ட் blood flow and inadequate blood flow due to high pressure alarm, physiological consequences associated with perfusion. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இந்த அண்டர் சைஸ் ஐடி கேனல் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் காசஸ் இன்கரெக்ட் செலெக்ஷன் ஆஃப் கேனலா. இந்த இன்கரெக்ட் செலெக்ஷன் ஆஃப் கேனலா எதனால் காசு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா anticipated blood flow and also failure to anticipate super or normal blood flow, aortic size or exposure may limit cannula size. ஸோ நம்ம ப்ராப்பராக சைஸ் நம்ம சூஸ் பண்ணணும் so that we can prevent this kinds of scenarios. Okay, next precautions. ஓகே, இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ரிகாஷன்ஸ் மெக்கானிசம். ஸோ இந்த இது எப்படி நம்ம தடுக்கிறதுன்னு பார்த்தோம்னா செலக்ட் தி aortic cannula size based on anticipated blood flow and also the need to compensate for aortic to pulmonary collaterals may require a cardiac index 1.5 times greater than normal. Other condition may also require larger cannula. Next, anticipate an additional femoral or axillary cannulation if the aorta is abnormally small or difficult to cannulate with a large enough cannula. ஸோ அயோட்டால் நம்ம கேன்லா பண்ண முடியுது, நம்ம அப்டாமினல் ஆர் ஃபெமோரல் ஆக்சிலரி ஆர்டரியில் நம்ம கேன்லா பண்ண முடியும். அதே போல் நார்மல் கார்டியக் இண்டெக்ஸ் விட நம்ம 1.5 டைம்ஸ் விட்ரா இருந்தால் தான் இந்த ஐடி கேன்லா நம்ம ப்ரிகாஷனரியாக நம்ம இந்த அண்டர் சைஸ் ஐடி கேன்லா நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட். என்ன மாதிரி இதை வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா ரீப்ளேஸ் அயோட்டிக் கேன்லா FCP கேன் பி டெம்பரரி டெர்மினேட்டட். ஸோ டெம்பரரி டெர்மினேட் பண்ணிட்டு நம்ம கேன்லா வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ரிடியூஸ் டெம்பரேச்சர் டு அலோவ் ஃபார் ரிடக்ஷன் தென் பிளட் ஃப்ளோ. ஸோ டெம்பரேச்சர் ரிடியூஸ் பண்ணுவாங்க, அயோட்டிக் கேன்லா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் என்னது அயோட்டிக் கேன் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாசிபிள் அடிஷ்னல் கேன்லாவும் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த கேன்லா ஆக்ஷன் ஒழுங்காலாம் அடிஷ்னல் கேன்லா இன் ஃபெமோரல் ஆர்டரி ஆர் ஆக்சிலரி ஆர்டரி. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசிவ் எக்ஸ்போஷர் ஆஃப் பிளட் ஹேர் இன்டர்ஃபேஸ். அதாவது
பிளட்டுக்கும் ஏருக்கும் அந்த இன்டர்ஃபேஸ் நல்லா எக்ஸ்போஷர் ஆனது, அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம் எஸ்ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்ஐஆர்எஸ் மே கெட் ஆக்டிவேட் ரிசல்ட்டிங் இன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ். ஆப்ரேஷன் அப்போ நடந்து முடிஞ்ச அப்புறம் காம்ப்ளிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். என்னென்னா மயோகார்டியல் டிஸ்ஃபங்க்ஷன், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், ரீனல் அண்ட் நியூரலஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன், bleeding disorders, altered liver function, and ultimately leads to multiple organ failure. So excessive exposure can also lead to multi-organ failure. Okay, எதனால காசு ஆகுதுன்னு பார்த்தோன்னா contact of blood component with artificial surfaces of the larger CVB circuits, excessive ventricular vent suction, excessive cardiotomy sucker blood flow rate. So these are the causes. இந்த மாதிரி நம்மளுக்கு ventricular ventum இந்த cardiotomy suction நம்ம எக்ஸசிவாக பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் ஆர் எல்ஸ் blood air interface இங்கே கனெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஆல்சோ லீட் டு எக்ஸசிவ் ஏர் blood interface. ப்ரிகாஷன்ஸ், இது என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் நம்ம இந்த எக்ஸசிவ் பிளட் ஏர் இன்டர்ஃபேஸ் வராமல் தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா யூசிங் அப்ராப்ரியேட் சர்க்யூட் சைஸ்டு பேசிஸ் ஆன் தி பேஷண்ட் பாடி சர்ஃபேஸ் ஏரியா டு மினிமைஸ் சர்ஃபேஸ் ஏரியா எக்ஸ்போஷர். ஸோ பாடி சர்ஃபேஸ் ஏற்ற மாதிரி நம்மளால் எந்த அளவுக்கு மினிமைஸை நம்ம சர்க்யூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்யூட் பண்ணி அதே போல் அப்ராப்ரியேட் சைஸில் பண்ணால் தான் நம்ம இந்த பபுள் ஃபார்ம் வர எக்ஸசிவ் ஏர் இன்டர்ஃபேஸ் வரதை தடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் யூசிங் கோடட் சர்க்யூட் ஆர் எப்படின்னா எப்பரேட் கோடட் சர்க்யூட்ஸ் ஆர் பயோலைன் கோடட் சர்க்யூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஏர் இன்டர்ஃபேஸ் நம்மளால் தடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டீராய்ட்ஸ் ஆர் ஆடட் டு த பிரைம் ஆன் ஆல் கேசஸ் டு ரெடியூஸ் எஸ்ஏஆர்எஸ் ரெஸ்பான்ஸ். ஸ்டீராய்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிளட் பிரைம் இஸ் வாஷ்ட் PBUF டு ரிமூவ் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ், அன்வான்ட் மெட்டபாலைட்ஸ், எக்ஸசிவ் குளுக்கோஸ் அண்ட் எக்ஸசிவ் பொட்டாசியம் அயன்ஸ். இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க ஸோ தட் த எக்ஸசிவ் வாட்டர் ஆர் எக்ஸசிவ் மீடியேட்டர்ஸ் அண்ட் அன்வான்ட் மெட்டபாலைட்ஸ் கேன் பி ரிமூவ்டு. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது எப்படி வராமல் தடுக்கிறது, இந்த ஏர் இன்டர்ஃபேஸ் அண்ட் பிளட் இன்டர்ஃபேஸ் எப்படி நம்ம வந்துடுச்சு எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா டூயிங் ப்ரீ பைபாஸ் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் PBUF பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் புட்டிங் ஆஃப் வெண்ட் அண்ட் காரோட்டோமி சக்ஷன்ஸ் வென் நாட் ரெக்வயர் அண்ட் இன்டர்மெண்டன்ட் கன்வென்ஷனல் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் டியூரிங் சிபி ICU பண்ணுவாங்க. இன்டர்மெண்டன்ட் கன்வென்ஷனல் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிஃபோர் பைபாஸ் பைபாஸ் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் புட்டிங் ஆஃப் வெண்ட் ஆர்கனைசேஷன் வேர் நாட் ரெக்வயர்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம இந்த எக்ஸசிவ் ஏர் பிளட் இன்டர்ஃபேஸை நம்மளால் தடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீஃப்ராக்டரி ஹைப்போடென்ஷன் ஃபாலோயிங் சிவி இனிஷியேஷன். ஸோ இந்த ஹைப்போடென்ஷன் நம்மளுக்கு இந்த சிவி அப்புறம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எதனால் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைப்போடென்ஷன், நார்மல் ஹைப்போடென்ஷன் ஆஃப் தி பேஷண்ட் அண்ட் இன்டிடெர்மினன்ட் எஃபெக்டிவ் ஆன் ஆர்கன் சிஸ்டம். ஓகே, refractive hypertension எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா ஹீமோடைலேஷன் காசிங் lower blood viscosity and catecholamine dilution, ANF increase and also leads to decreased BP and loss of pulsatility and aortic baroreceptor vasodilatation, chelation of calcium ion by citrate in the pump prime or cardioplegic solution and dilution of calcium ion by calcium free pump prime. இந்த காசஸ் எல்லாம் நம்மளுக்கு refractive hypertension in CB வரதுக்கு நம்மளுக்கு காசு பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸ், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் இந்த ரிஃப்ராக்டிவ் ஹைப்பர்டென்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரிகாஷன் மெஷர் நம்ம எடுக்கணும்னு பார்த்தோம்னா ட்ரைனிங் த வீனஸ் சிஸ்டம் ஸ்லோலி அண்ட் இனிஷியேட்டிங் பைபாஸ் ரேப்பிட்லி மே ப்ரிவெண்ட் ஹைப்பர்டென்ஷன் டெவலப்மெண்ட். ஸோ ட்ரைனிங் வீனஸ் சிஸ்டம் வந்து நம்ம ஸ்லோவாக பண்ணணும் ஸோ தட் வி கேன் ப்ரிவெண்ட் த ஹைப்பர்டென்ஷன் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கீப்பிங் த பம்ப் ப்ரைம் ஆஸ்மாலிட்டி நார்மல் எவ்வளோ 280 290 289 to 295 அந்த மாதிரி இந்த நார்மல் லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஆஸ்மோலேட்டர் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, நம்மளுக்கு ஹைப்போடென்ஷன் வந்துச்சு இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறேன் மேனேஜ் பண்ணோம்னா இன்க்ரீஸ்டு blood flow இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ தட் we can increase the blood pressure and also increased blood viscosity by ultra filtration பண்ணி நம்ம blood viscosity-யை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரெடியூஸ் ஆர்டில் PCO2 ஃபார் சிஸ்டமிக் vasoconstriction. ஸோ vasoconstriction வரணும் நம்ம PCO2 டிக்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கன்சிடர் கிவிங் phenylephrine or norepinephrine. இதெல்லாம் வந்து நம்ம blood pressure மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ட்ரக்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ phenylephrine and norepinephrine கேன் இன்க்ரீஸ் தி blood pressure and also டிக்ரீஸ் த ஃபால் ஆஃப் பிபி வந்து நம்ம ஃபால் ஆகிறதுலேருந்து இங்கே இதை வந்து தடுக்கும். ஓகே, திஸ் ஆர் அபவுட் காம்ப்ளிகேஷன்ஸ் இன் சிபிபி. நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இன் எக்மோ வந்து பார்ப்போம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஆல்.